ஹாப்பி உமன்ஸ் டே. எங்களோட அன்பளிப்பு gift பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க சரிங்களா? எப்போ நடந்தது பெரிய ஆக்சிடென்ட். நான் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஹெல்மெட் போட்டுருந்ததுனால தான். ஓகே ஹாப்பி உமன்ஸ் டே. இந்தாங்கக்கா. ஓகே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நம்பி தான் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி எல்லாருமே நம்மளை நம்பி தான் இருக்கு. எனக்கு நடந்தது மிகப்பெரிய ஆக்சிடென்ட். நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு ஹெல்மெட் அந்த ரைடிங் கெஸ்ட் தான் காரணம். எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நன்றிக்கா. வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இந்தாங்கக்கா என்னோட. அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. இதாங்க ஹாப்பி உமன்ஸ் டே. ஹெல்மெட் உங்களுக்காக நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆனா எங்க போனாலுமே சேஃபா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இந்த லாக் போட்டுக்கோங்க. எப்போ போனாலுமே இந்த லாக். ஓகேக்கா. இப்போ 2500 ரூபாய் ஃபைன்க்கா ஹெல்மெட்டுக்கு. இப்போ ஃபைன் கட்டுறீங்களா கடையில போய் ஹெல்மெட் வாங்குறீங்களா? ஹெல்மெட் வாங்கி 1000 ஹெல்மெட் கொடுங்க. அப்படியே நான் இருங்க வெயிட் பண்ணுங்க. ஜிபே பண்ண சொல்றேன் ஹஸ்பண்ட். வேணாங்க. பாவம். ஹாப்பி உமன்ஸ் டே. உங்களுக்காக இந்த ஒரு அன்பளிப்பு. கிளிப் போட்டுக்கோங்கக்கா. 1000 ரூபாய் மட்டும் தான். ஹாப்பி உமன்ஸ் டே. சும்மாக்கா சும்மா விளையாடுங்க. ஒன்றும் இல்லைக்கா. இனிமேல் எங்க போனாலுமே ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் ஹெல்மெட் அண்ட் ரைடிங் தான். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி உமன்ஸ் டேக்கா. ஸோ ஹெல்மெட் போடாம வரக்கூடாது அப்புறம் சரியா? இந்தாங்கக்கா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. மாட்டிக்கோங்க. கிளிப்பு மாட்டிக்கோங்க மெயின். ஓகேவா? இதுக்கப்புறம் ஹெல்மெட் போடாம வரக்கூடாது சரியா? ஓகேக்கா. ஹாப்பி உமன்ஸ் டே. எவ்வளவு வீடியோல சொல்லிருக்கேன் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு. தப்பு தானே? ஏன்னா தவறுதலா நடக்கிறது தான். ஏன்னா நம்ம இருக்கிறது ரோட் லைஃப். என்ன வேணா சரி 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களா இல்ல ஹெல்மெட் வாங்கிக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போ வேணும் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு. சரி இந்தாங்க. அப்புறமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே gift எங்களுக்கு. Thank you so much. Thank you so much. Thank you. டேய் இந்த பாப்பா குட்டி பாப்பாடா. லைசென்ஸ் இருக்கா? ஐயோ என்கிட்ட இல்லையேடா. 19 years ஆயிடுச்சா? ஓகேடா. சரி ஹெல்மெட் போடுங்க. இப்பவும் போட போறீங்க பாருங்க. ஹெல்மெட் போடுங்க. கொண்ட போட்டுருக்கனால போட முடியும். ஏய் இங்க வா. சட்டத்தின் முன் யாரா இருந்தாலும் ஒன்றுதான். வாங்க. ஆல் ஆஃப் ஈக்குவல். நீங்க போட்டு போங்க. லவர்ஸா? ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே ஸ்பெஷலா ஹெல்மெட் இந்த டிடிஎஃப் பிட் ஷாப் சார்பா கொடுக்குறோம் நாங்க. கிளிப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹாப்பி ஒன்ஸ் அகைன் உமன்ஸ் டே. எங்க போனாலும் சேஃபா போங்க. சார் இப்போ டிடிஎஃப் வாசன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்காரு உமன்ஸ் டே அன்னைக்கு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? முன்னாடியே தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு தெரியாது. பட் கொடுக்குறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டேன் நான். ஆக்சுவலி இட்ஸ் பெஸ்ட் கிஃப்ட். என்ன கேட்டா சேஃப்டிக்கும் இருக்கு. நல்லா பெஸ்ட் யூஸ் தான் இது. எப்பவுமே லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும். பட் ஸ்பெஷலா விமன்ஸ் டே கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் வாசன் சாருக்கும் ப்ளஸ் அவங்க டீமுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. அதுவும் வந்து இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து இந்த ஹெல்மெட் விளம்பரம்ன்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டிடி வாசன் கொடுக்குற இந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மெயினாக வந்து இன்றைக்கி உமன்ஸ் டே. அதனால் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக பயன்படும். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே வந்து ஹெல்மெட் போடணும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் போனேன்னா போட மாட்டேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருச்சு. அப்போ தான் யோசித்தேன் ஹெல்மெட் போட்டு தான் போடணும். அதனால் எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு கிட்ட தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே ஹெல்மெட் போட்டு தான் வருவேன். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் பார்ப்பேன் யாருமே ஹெல்மெட் போடுறது கிடையாது. குழந்தைங்களை வச்சுட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் போடுங்க, நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா ரொம்ப சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி ஹெல்மெட் போடுறது வந்து சும்மா பேருக்குன்னு போடாதீங்க. ஏன்னா வந்து ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக ஃபிட்டாக நிறைய பேர் ஹெல்மெட் மாட்டுவாங்க. தலையில் மாட்டிட்டு கிளிப்பு போடவே மாட்டாங்க. கீழே விழுந்தா டக்குன்னு ஹெல்மெட் தான் ஃபர்ஸ்ட் உருண்டு போய் கீழே விழும். எப்படி இருந்தாலும் தலையில் அடிப்பாட தான் செய்யும். அதனால வந்து சேஃப்டியா கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் கிளிப்பு போடுங்க. ஹெல்மெட் போட்டால் கொஞ்சம் நல்ல ஹெல்மெட்டாக போடுங்க. அதனால தான் முக்கியமாக வந்து லேடிஸ் தான் நம்ம ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகிறோம் குழந்தைங்கள. அதனால குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்களும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சேஃபாக இருங்க. ஃப்ரீயாக ஹெல்மெட் கொடுக்கறது எல்லாருக்கும் நல்ல விஷயம் தான். எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி அவேர்னஸ் மாதிரி தான் இருக்கும். இனிமேல் ஹெல்மெட் போடுவீங்கல்ல? ரெகுலராக எல்லாரும் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். பெண்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஹெல்மெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு ஒரு அவேர்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி வந்தது? எதனால பண்றீங்க? அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் பண்ணி அவங்க ஆள் கூட பைக்கில் போயிருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க போல். ஸோ அப்போ தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க போல், பின்னாடி போட்டிருக்கவங்களும் ஹெல்மெட் போடணுன்ட்டு. அப்போது காசு இல்லாமல் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கெல்லாம் கால் பண்ணான்,
என்னடா இல்லடா வணக்கம், நான் உங்க நானா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேங்கண்ணே. வணக்கம், நான் உங்க வாசன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ரோட் 100 ரூபான்றது அப்போ ஃபைன் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் அந்த கஷ்டத்துக்கு நாங்கள் இப்போ கொடுக்கணும்னு. ஸோ ரோட் லைஃப் ஹெல்மெட் போட்டு கண்டிப்பா. ரோட் லைஃப்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நார்மலான லைஃப் கிடையாது. நம்ம ஒன்றும் வந்து பண்ண யாருமே வராத அந்த ஒரு ஃப்ளைட் மாதிரி வந்து பண்ண வானத்தில் பறக்கல. நம்ம எல்லாருமே பயணிக்கக்கூடிய இப்போதான் ஓட்ட கற்றுக்க ஆரம்பித்தவங்கலேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் எல்லாருமே பைக் ஓட்டுறாங்க. நம்ம போகிற வழியில் திடீர்னு நாய் குறுக்கால வரலாம், மாடு குறுக்கால வரலாம். பேசிக்காக நம்ம எல்லாருமே ரைடர்ஸ். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், ஜாக்கெட், பூட்ஸ், க்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அது போடணும் கிடையாது, அது ஒரு அடையாளம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே ஹெல்மெட் போடணும், எங்கே போனாலுமே சேஃபாக போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உள்ளமான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே ஹெல்மெட் போடணும். இது ஒரு வந்து இதை பார்த்து நிறைய பேர் போடுவோம். ஆமாம். இப்போ என்ன உமன்ஸ் டேக்கு ஏன் நாங்கள் ஹெல்மெட் கொடுத்தோம்னா மேக்ஸ் டு மேக்ஸ் பாய்ஸ் நம்மளே நீங்களே சொல்லுங்களேன். நம்ம அம்மாவை கூட்டு போறோம் வெளியே, ஹெல்மெட் போட்டு கூட்டு போறோம். பின்னாடி நீங்க போட்டுருவீங்க, பின்னாடி நிறைய பேர். நான் கூட்டு போறேன், முன்னாடி போடல, இப்ப கூட்டு போகும்போது போட்டுறேன். இப்ப கூட்டு போக முடியாது, இப்ப அவங்க தான் என்ன கூட்டு போறாங்க, ஆனா கூட்டு போவாங்க. அப்போ கூட்டு போவேன், அப்போ போடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ண பில்லியன் ரைடர்ல வரக்கூடிய அம்மா தங்கச்சிங்களும், ஓட்டக்கூடிய அம்மா தங்கச்சிங்க அக்காங்களும் எல்லாருமே வந்து பண்ண ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற. அதனாலதான் வந்து பண்ண இந்த ஒரு இந்த நல்ல நாள்ல கொடுத்துருவோம். ஆமா, இந்த உமன்ஸ் டேல பண்ணலாம்னு சொல்லி. மென்ஸ் டே வந்து யாருமே செலிப்ரேட் பண்றது இல்ல, அது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்கும் பண்ணுவோம். மென்ஸ் டேக்கு இன்னும் அல்டிமேட்டா நாங்க பண்ணி ஆகணும். அண்ட் இப்போ வந்துட்டு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்துட்டு ஜாஸ்தியா தாக்கம் உண்டாக்குன ஏதாவது ஒரு பெண் இருப்பாங்க இல்லையா? உமன்ஸ் டே அன்னைக்கு இவ்வளவு பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி யாரை சொல்லுவீங்க? அம்மாவோ, டீச்சரா, அம்மா ரதி மேம்னு ஒரு தமிழ் மேம். நான் 7th படிக்கும் போது ஒரே ஒரு வாட்டி வந்து பண்ண ஆக்டிங் கிளாஸ்க்கு வந்துட்டு போனாங்க. அவங்க எடுத்து கொடுத்த சிபி மன்னனோட கதை. 7வது படிக்கும்போது நம்ம என்ன சிபி மன்னன் ஐயாவோட கதை, ராஜராஜ சோழன் ஐயாவோட கதையெல்லாம் படிச்சிருக்கோம். 10th 11th 12th தானே படிப்போம். அப்போ அவங்க சொன்ன அந்த நீதி கதை வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ பை ஹார்ட்டாக இருந்துச்சு. ஸோ SRSIயில் ரதி மேம்னு அந்த மாதிரி ஒரு டீச்சர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டே இருப்பேன். பட் அந்த மாதிரி ஒரு லெசன் எடுக்கக்கூடிய பெண் டீச்சர் வேற எங்கேயும் பார்த்ததில்லை. அது போக ஆண் டீச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டியன் சார்னு சொல்லி ஒரு சார், AVB ஸ்கூலில் தமிழ் சார் இருந்தார். அல்டிமேட்டான தமிழ் வாத்தியார், அவ்வளோ அல்டிமேட்டான சார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் 12th படிக்கும்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டோம். ரொம்ப அநியாயத்துக்கு லவ் பண்ணோம். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஈகோ கிளாஷ்னால 2 பேருமே மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இன்னும் மனசுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் என் மாமன் பொண்ணு, அவ்வளோதான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாம், சொல்லிட்டேனே எல்லாம் இப்போ இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க என்னோட ஃபேமிலி. ஓகேண்ணா. ஆமாண்ணே. ஃப்ரெண்டு வேணாமே, ஃபேமிலி மட்டுமே இருக்கட்டுமே. எல்லாம் நல்லதே நடக்குங்க. வாழ்க்கை அன்பிரடிக்டபிள், போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதா. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.